ஹலோ வணக்கம். நான் உங்கள் நெல்லை ஆச்சி பேசுகிறேன். இப்போ எல்லாருக்கும் பிடித்த உளுந்த வடை நம்ம செய்ய போகிறோம். அது எப்படிங்கிறத பார்ப்போம். வாங்க ரெசிபிக்குள்ளே போகலாம். உளுந்த வடைக்கு தேவையான பொருட்கள்: முழு உளுந்தம்பருப்பு 1 டம்ளர் ஊற வச்சுருக்குறோம். வெங்காயம், பச்சை மிளகாய், இஞ்சி, கருவேப்பிலை எல்லாம் எடுத்து வச்சுருக்குறோம். உளுந்து 2 மணி நேரம் ஊறினதும் நம்ம அரைச்சி எடுத்துக்கிட போகிறோம். மாவு நல்லா அரைச்சிட்டோம். அரைச்சி நல்லா கைட்டு நல்லா பிசைஞ்சிட்டு பிசைஞ்சிக்கோங்க. பிசைஞ்சிட்டு இந்த வெங்காயம், பச்சை மிளகாய் எல்லாத்தையும் போட்டு நல்லா அடித்து பிசைஞ்சிட்டு சுட வேண்டியதான். வெங்காயம், பச்சை மிளகாய், இஞ்சி, கருவேப்பிலை எல்லாம் போட்டிருக்கோம். நல்லா பிசைஞ்சிட்டு இப்போ எண்ணெய் காஞ்சிட்டு வடையை போடுறோம். கையில் நல்லா தண்ணியை தொட்டுட்டு உருட்டி போட வேண்டியது. இப்போ இது பொன்னிறமாக வந்துட்டு இப்போ எடுத்துடலாம். இந்த ஸ்டேஜில் எடுத்துடலாம். இப்போ இதில் இந்த மாதிரி ஒரு பால், பெரிய பெரிய பாலாக இப்படி உருட்டிக்கோங்க. உருட்டிட்டு இந்த கையில் தண்ணி வச்சுக்கலாம். தண்ணி வச்சுட்டு இப்படி பண்ணிங்கன்னா ஒரு ஹோல் போட்டிங்கன்னா ஈஸியாக வந்துடும். ஈஸியாக போட்டுடலாம். பாருங்க, இப்படி பண்ணிட்டு ஒரே ஒரு ஹோல் மட்டும் போட்டுட்டு இப்போ ஒரு சைடு வெந்துட்டு இப்போ அடுத்த சைடு நம்ம மாற்றி மாற்றி இப்படி திருப்பி போடணும். திருப்பி போட்டு இல்லை கோல்டன் ப்ரௌன் கலரில் வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணி எடுக்கணும். இப்போ பாருங்கள், இந்த ஒரு 3-4 வடை இப்போ நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிட்டு, ஸோ இப்போ நம்ம இதை எடுத்துடலாம். இப்போ அடுத்த அந்த நாளும் எடுத்தாச்சு. அதுவும் கோல்டன் ப்ரௌனில் அழகாக நல்லா வெந்து வந்துருச்சு, கிறிஸ்பியாக. இப்போ இந்த வடையை பிளேட்டில் பண்ணி சரி, இப்போ வாங்க நம்ம வடையை பிளேட்டிங் பண்ணலாம். மேலே ஒன்றா வச்சா அழகாக ஜம்முன்னு நிற்கணும். சூப்பராக ரெடி வடை, கிறிஸ்பியான வடை. அப்படி எடுத்து வச்சா அவ்வளோ சாஃப்டாக வரும். இதுதான் சாஃப்டான மெது வடை ரெடி. நீங்களும் இந்த ரெசிப்பியை செஞ்சு பாருங்கள். உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதேமாரி புதுசாக பார்க்குறவங்களும் பண்ணி பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்குங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.